இந்த தலைப்பு தெரியாத தகவலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா இருபெயரொட்டு ஆகுபெயர். நம்ம பண்பு தொகைக்குடைய துணை தலைப்பாக இருபெயரொட்டு பண்பு தொகை அப்படின்னு ஒன்று படிச்சிருப்போம். அதே மாதிரியான ஒரு பகுதி தான் இருபெயரொட்டு ஆகுபெயர். ரெண்டு பேர் ஒட்டி வந்திருக்கும், அதில் ரெண்டாவது பெயர் ஆகுபெயராக வந்திருக்கும். பாருங்கள், ரெண்டு பேர் ஒட்டி வந்திருக்கு. என்ன பேர்? வகரம், கிளவி. வகரம் அப்படிங்கிறது எதை குறிக்கும்? வா, வா, வி இந்த வரிசையில் வரக்கூடிய எழுத்துக்களை தான் வகரம்னு சொல்லுவோம். கிளவி அப்படிங்கிறது எதை குறிக்கும்? எழுத்து அப்படிங்கிறத குறிக்கும். அப்போ எழுத்துங்கிறது பொது பெயர், வகரங்கிறது சிறப்பு பெயர். கரெக்டாக? இது சிறப்பு பெயர், இது பொது பெயர். இப்போ சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் இருந்துச்சு அப்படின்னாலே அது வந்து என்ன சொல்லலாம்? இருபெயரொட்டு அப்படின்னு சொல்லலாமா? அப்போ அதுலேயே இன்னொன்று கொஞ்சம் பாருங்களேன். கிளவி அப்படிங்கிறதுக்கு நம்ம உண்மையான பொருள் என்ன படிச்சிருக்கோம்? கிளவி அப்படின்னா சொல் அப்படின்னு படிச்சிருக்கோம். கரெக்டாக? ஆனால் இந்த இடத்துல நமக்கு என்ன பொருள் வந்திருக்கு? எழுத்து அப்படிங்கிற பொருளில் வந்திருக்கு. அப்போ சொல் என்ற பொருளை விட்டுட்டு எழுத்து என்ற பொருளில் இது ஆகி வந்திருக்கு. சரிங்களா? இப்போ ரெண்டு பேர் ஒட்டி வந்திருக்கு. சிறப்பு பெயர் முன்னாடி, பொது பெயர் பின்னாடி வந்திருக்கு. இதை ஏன் பொது பெயர்னு சொல்கிறீங்கன்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். ஒன்றும் இல்லை, வகர எழுத்து, மகர எழுத்து, அகர எழுத்து, அது மாதிரி நம்ம நிறைய பேர் சொல்லலாம்ல. இப்போ வகரம், அகரம், மகரம் இதெல்லாம் வந்து சிறப்பு பெயரில் வரும். ஆனால் எழுத்துங்கிறது நமக்கு காமனாக அப்படியே நிற்கிது, பொது பெயரில் தான் நிற்கிது. அதனால தான் வகரங்கிறது சிறப்பு பெயர்னு சொல்லியிருக்கேன், கிளவிங்கிறது பொது பெயர்னு சொல்லியிருக்கிறேன். ஆனால் கிளவி என்ற சொல்லின் உண்மையான பொருள் சொல். ஆனால் இங்கே என்ன பொருள் எனக்கு வந்திருக்கு? எழுத்து அப்படிங்கிறதுல ஆகி வந்திருக்கு. இப்போ ரெண்டு பேர் ஒட்டி வந்திருக்கு, ஆனால் அதில் எனக்கு பொது பெயர் ஒரு ஆகு பெயராக இருக்குது. தன்னுடைய உண்மையான பொருளான சொல் என்பதை விட்டுட்டு எழுத்து அப்படிங்கிற பெயரில் ஆகி வந்திருக்கு. அதனால இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ரெண்டு பேர் ஒட்டி ஆனால் அதுவும் ஆகு பெயராக எனக்கு வந்திருக்கு. ஸோ இரு பெயர் ஒட்டு ஆகு பெயர். இந்த இரு பெயர் ஒட்டு ஆகு பெயரில் இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்லுவாங்க, மக்கட்சுட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. மக்கட்சுட்டு